வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் நாம் இப்போது என்ன பார்க்க போகிறோம்னா 5th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒரு புக்கு தான் பார்க்க போகிறோம். 3rd யூனிட் பார்க்க போகிறோம். மை ஃபர்ஸ்ட் லெட்டர் பேஜ் நம்பர் 28 இருக்குது. வாங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ரீட் த ஸ்டோரி அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க, அதை தான் ஃபஸ்ட்டு வாசிக்க போகிறோம். அமுதன் அண்ட் நிலவன் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். they visited a space museum. அமுதனும் நிலவனும் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க என்ன பார்த்துருக்காங்க, மியூசியமை வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. they got inside a space shuttle. உள்ளே வந்து அவங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு, ஸ்பேஸ் ஷட்டில் கிடச்சிருக்கு. the doors of the space shuttle closed. then அமுதன் touched a switch. the space shuttle moved rapidly into space. பாருங்க, கீழே என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, ஷேட் தி கரெக்ட் ஆன்சர். who visited the space museum. யார் வந்து ஸ்பேஸ் மியூசியமை விசிட் பண்ணதுன்னு முதல் கேள்வி கேட்டிருக்காங்க. யார் விசிட் பண்ணா சொல்லுங்க. who visited the space museum. அமுதன், அமுதன் and நிலவன் visited the space museum. ரெண்டு பேருமே வந்து விசிட் பண்ணாங்க. இரண்டாவது கேள்வி, where did they get inside. அவங்களுக்கு என்ன கிடைச்சது. அமுதன் and நிலவன் got inside the space shuttle. உள்ள அவங்களுக்கு என்ன கிடைச்சது, ஸ்பேஸ் ஷட்டில் கிடைச்சது. he touched the switch. whom does the word he refer to. யார் வந்து டச் பண்ணது, அமுதன். அப்போ he வந்து ரெஃபர்ஸ் டு அமுதன். அடுத்து நான்காவது கேள்வி பாருங்க. the space shuttle moved rapidly into space. எப்போ வந்து இதாகுச்சு, the space shuttle moved எப்படி போச்சு அது, the space shuttle moved rapidly into space. the space shuttle moved fast into space. எப்படி போச்சு, rapidly என்னது, fast into space. அதுக்கப்புறம் பாருங்க, இங்கே கொஞ்சம் ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. இதை ரீட் பண்ணிட்டு இதுக்கேற்ற மாதிரி நம்ம கீழே இருக்க கேள்விக்கு பதில் சொல்லணும். த ஷட்டில் கிராஸ்ட் a belt of asteroids. it crossed and stopped in a new planet. அமுதன் நிலவன் or their space suits. another big space shuttle also landed there. a few aliens got down and came into their space shuttle. பாருங்க, அடுத்த கேள்வி பதில் கொடுத்துருக்காங்க. shade the correct answers. what did the space shuttle cross. space shuttle எதை கிராஸ் பண்ணிச்சு, asteroids. it crossed a belt of asteroids. அடுத்து where did the space shuttle stop. எங்க ஸ்டாப் ஆயிடுச்சு, ஒரு நியூ பிளானட் கிட்ட. it stopped in a new planet. what did அமுதன் நிலவன் wear. the word space suits. என்ன wear பண்ணியிருந்தாங்க, space suits wear பண்ணியிருந்தாங்க. who got down from the big space shuttle. aliens got down from the big space shuttle. why did they wear space suits. it helps them walk on space. ஏன் ஸ்பேஸ் ஷூட் வியர் பண்றாங்க எல்லாரும், ஸ்பேஸ் ஷூட் வியர் பண்ணியிருந்தா தான் என்ன பண்ண முடியும், ஸ்பேஸ்ல நடக்க முடியும். it helps them walk on space. அடுத்து அமுதன் and நிலவன் were afraid. they thought the aliens would harm them. aliens வந்து அவங்கள வந்து ஹார்ம் பண்ணுவாங்க, ஏதாவது அடிப்பாங்க, ஏதாவது பண்ணுவாங்க, துன்புறுத்துவாங்கன்னு அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. பட் the aliens had come to help them. aliens வந்து என்ன பண்ணாங்க, ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. the aliens spoke human language. aliens என்ன பண்ணிருக்காங்க, human language பேசியிருக்காங்க. they took them to a room. they served them with capsules as food. capsules வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஃபுட்டா அவங்க கொடுத்துருக்காங்க. they repaired the கிராஸ் ஸ்பேஸ் ஷட்டில். அவங்க ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. ஏதாவது ஸ்பேஸ் ஷட்டில் கிராஷ் ஆயிடுச்சு. அந்த கிராஷையும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. தென் அமுதன் நிலவன் லெஃப்ட் த பிளானட். த ஏலியன்ஸ் வேர் சோ கைண்ட் டு தம். அமுதன் அண்ட் நிலவன் வேர் ஹாப்பி. ஏலியன்ஸ் வந்து ரொம்ப கைண்டாக நடந்துக்கிட்டாங்க. ஸோ அமுதன் நிலவனும் எப்படி இருந்திருக்காங்க, ஹாப்பியாக இருந்திருக்காங்க. ஷேட் தி கரெக்ட் ஆன்சர். முதல் கேள்வி பாருங்க, என்ன கேள்வி, முதல் கேள்வி, what did நிலவன் and அமுதன் think about the aliens. the aliens would harm them. aliens வந்து ஏதாவது நம்மளை பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. the aliens would harm them. what did அமுதன் நிலவன் eat there. என்ன சாப்பிட்டாங்க, they eat capsules as food. what did the aliens speak. they spoke human language. மனிதர்களோட லாங்குவேஜை அவங்க பேசினாங்க. why were அமுதன் and நிலவன் happy. the aliens repaired their space shuttle. என்ன பண்ணாங்க, ஸ்பேஸ் ஷட்டில் அவங்க ரிப்பேர் பண்ணாங்க. அடுத்து 3.1 பாருங்க. சூஸ் அண்ட் ரைட் a suitable greeting for each picture. நாலு பாருங்க, நாலு இந்த இடத்துல
4 சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. இதை எந்த படத்துக்கு எந்த பிக்சருக்கு நம்ம சூட் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்து எழுதணும். என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா விஷ் யூ ஹாப்பி பர்த்டே, விஷ் யூ ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ், விஷ் யூ ஹாப்பி பொங்கல், விஷ் யூ ஹாப்பி ரம்ஜான். இங்கே பாருங்கள், இது பார்க்க இந்த 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 ஃபெஸ்டிவல் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? கிறிஸ்மஸ். இங்கே பாருங்கள், தலையில் இதெல்லாம் வச்சுருக்காங்க, கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் இருக்குது. அப்போது இது வந்து கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல். விஷ் யூ ஏ மேரி கிறிஸ்மஸ் இங்கே எழுதணும். இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது? ரம்ஜான். சரிங்களா? இவங்கெல்லாம் வந்து முஸ்லீம்ஸ். இது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? ஒரு ரம்ஜான் கொண்டாடுற மாதிரி இருக்குங்க. நிலம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தான் என்னது? ரம்ஜான். விஷ் யூ ஏ ஹாப்பி ரம்ஜான். நம்ம எப்படி அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்? விஷ் யூ ஏ ஹாப்பி ரம்ஜான். இது வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி. அப்போ விஷ் யூ ஏ ஹாப்பி பர்த்டே. தலையில் கோன் மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, அப்போது இது என்னது? விஷ் யூ ஏ ஹாப்பி பர்த்டே. முதலுக்கு என்ன வரும்? கிறிஸ்மஸ் வரும். விஷ் யூ ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ், விஷ் யூ ஹாப்பி ரம்ஜான். மூணாவது வந்து விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. அடுத்து பாருங்க, இது பொங்கல் செலிப்ரேஷன். பாருங்க, பொங்கலுக்கான உடைகள்லாம் அமைஞ்சிருக்காங்க. அப்போ இதை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடணும். கரும்பெல்லாம் வச்சிருக்காங்க, பொங்கல் வச்சிருக்காங்க. அப்போ இது என்னது? விஷ் யூ ஹாப்பி பொங்கல். ரீட் அண்ட் ரைட் தி greeting for each picture. Your friends goes to church on Christmas. You meet him on the way. How will you wish? கிறிஸ்மஸ்க்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறோம். அப்போ அவங்களுக்கு எப்படி விஷ் பண்ணுவோம்? கிறிஸ்மஸ் அன்னைக்கு பார்த்தோம்னா விஷ் யூ அ மேரி கிறிஸ்மஸ், விஷ் யூ அ மேரி கிறிஸ்மஸ். அதுக்கப்புறம் பாருங்க, யுவர் ஃப்ரெண்ட் பிரிங்ஸ் யூ பிரியாணி ஆன் இஏடி. ஹவ் வில் யூ விஷ்? இஏடிக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்து பிரியாணி கொடுக்கும். அப்போ அவங்களுக்கு எப்படி விஷ் யூ அ ஹாப்பி இஐடி, விஷ் யூ அ ஹாப்பி இஏடி. யுவர் ஃப்ரெண்ட் ஹம்ஸ் டு யுவர் ஹவுஸ் இன் அ நியூ ட்ரெஸ் வித் ஸ்வீட்ஸ் அண்ட் கிராக்கர்ஸ் அண்ட் தீபாவளி. தீபாவளி அன்னைக்கு வர்றாங்க. அப்போ நம்ம எப்படி விஷ் பண்ணுவோம்? ஹவ் வில் யூ விஷ்? எப்படி விஷ் பண்ணுவோம் அவங்கள? விஷ் யூ அ ஹாப்பி தீபாவளி. 3.3 பாருங்க, இந்த ஃபெஸ்டிவல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ஃபெஸ்டிவல் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்க, பட்டாசெல்லாம் வெடிச்சா அந்த ஃபெஸ்டிவல் என்னது? திஸ் ஃபெஸ்டிவல் இஸ் தீபாவளி. வாட் ஃபெஸ்டிவல் இஸ் திஸ்? திஸ் ஃபெஸ்டிவல் இஸ் தீபாவளி. ஹவ் வில் யூ விஷ் யுவர் அங்கிள் ஆன் திஸ் டே? தீபாவளி அன்னைக்கு நம்ம எப்படி விஷ் பண்ணணும்? விஷ் யூ அ ஹாப்பி தீபாவளி அங்கிள், விஷ் யூ அ ஹாப்பி தீபாவளி அங்கிள். அடுத்து பாருங்க, இங்கே பாருங்க, இந்த உடையில் இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு நம்ம எப்படி விஷ் பண்ணணும்? இங்கே பாருங்க, வி வியர் நியூ ட்ரெஸ் ஆன் திஸ் ஃபெஸ்டிவல், வி ப்ரிப்பேர் அண்ட் ஷேர் பிரியாணி, வி ஹக் அண்ட் greet each other. What festival is this? This festival is Ramzan. How will you wish your brother on this day? Wish you happy Ramzan brother. அடுத்து பாருங்க, இந்த உடை போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, we wear a new dress on this day, we bake cakes and share cakes and sweets with our friends and relatives on this day. Santa Claus gives gifts to children on this day. What festival is this? இந்த ஃபெஸ்டிவல் என்னவா இருக்கும்? திஸ் ஃபெஸ்டிவல் இஸ் கிறிஸ்மஸ். ஹவ் வில் யூ விஷ் யுவர் கிராண்ட்மா ஆன் திஸ் டே? விஷ் யூ அ ஹாப்பி கிறிஸ்மஸ் கிராண்ட்மா, விஷ் யூ அ ஹாப்பி கிறிஸ்மஸ் கிராண்ட்மா. அடுத்து நம்மளுக்கு இங்கே ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரியே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த லெட்டர் மாதிரியே வந்து நவ் கவிதா வாண்ட்ஸ் டு இன்வைட் ஜூலி டு ஹர் ஹவுஸ் ஆன் பொங்கல், ஹெல்ப் ஹர் ரைட் த லெட்டர். அதாவது கவிதா வந்து ஜூலியை இன்வைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பொங்கலுக்கு. அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதணும். அப்போது வந்து இங்கே டேட் போட்டுக்குங்க. டியர் ஜூலி, ஹவ் ஆர் யூ? வி ஆர் ஃபைன். வி செலிப்ரேட் பொங்கல் இன் அவர் ஹவுஸ் ஆன் 15/1/2026. வி மேக் பொங்கல் அட் ஹோம். வி வில் என்ஜாய் தி பொங்கல் ஹாலிடே ஹாப்பிலி. நம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம். ஐ வாண்ட் இன்வைட் யூ டு ஜாயின் வித் யுவர் ஃபேமிலி ஆன் பொங்கல். We will be celebrate the பொங்கல் happily. Yours lovinglyன்னு போட்டு கவிதா. ஏன்னா கவிதா தான் வந்து ஜூலியை இன்வைட் பண்ணுறாங்க. இங்கே ஸ்பேஸ் பற்றி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரைட் அபவுட் எ பிளேஸ் விச் யூ ஹேவ் விசிட்டட் ரீசெண்ட்லி. ரீசெண்டாக வந்து விசிட் பண்ணதை வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது வந்து லாஸ்ட் சம்மரில் ஐ விசிட்டட் மியூசியம் வித் மை ஃபேமிலி, இட் வாஸ் ஸோ மச் ஃபன். சரிங்களா? அதாவது லாஸ்ட் சம்மர் விசிட் பண்ணதை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. இதேமாரி நீங்கள் எங்கேயாவது சம்மரில் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை பற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் சம்மர் ஐ விசிட்டட் எ வண்டலூர் ஜூ வித் மை ஃபேமிலி, இட் வாஸ் ஸோ மச் ஃபன். வி saw many animals, snakes, birds and crocodile. That was so big and cool. I want to go back again. அவ்வளோதான், முடிந்தது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் வீடியோ பார்க்கணும்னா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.